திருமதியே ராமானுஜம். நம்ம இந்த பதிவில் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ஏன் இந்த பேர் வந்தது அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்கலாம். ஆடி மாதத்தில் வருணன் அப்படிங்கிற சூரியன் 6000 கதிர்களோட கடகராசியில் பிரவேசிக்கிறார். இவர் முன்னே வசிஷ்ட ரிஷி சோஸ்திரம் செய்து கொண்டு செல்ல நாக சர்ப்பம் தேரின் வடம் பிடித்து செல்ல விகு என்னும் கந்தர்வன் பாட்டு பாடி வருகிறான். ஆடி மாதத்தில் சூரியன் இந்த வருணன் என்ற சூரியன் உதிக்கும் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், ரோசக்காரர்கள். சிலரால் மட்டுமே இவர்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். எதையும் மன்னிக்கின்ற மனப்பக்குவம் இல்லாதவர்களாக, சிறு விஷயங்களை கூட மறக்க முடியாதவர்களாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஆடி மாதத்தில் பிறந்தவங்க. எவ்வளவு காலம் ஆன போதும் கூட தனது பழைய எண்ணங்களை மறக்க மாட்டாங்க. தான் உயர்ந்தவர் என்ற மனப்பாங்கு இருக்கும். தந்திரம் சாமர்த்தியம் கொண்ட இவர்கள் தன்னைத்தான் காத்து கொள்ளுகிறவர்கள். தனது குறிக்கோள்களை அடைவதில் உறுதி பூண்டவர்களாக, பிடிவாதக்காரர்களாக இருக்கக்கூடியவங்க. அதிகமான கற்பனை வளம் உண்டு. அன்பானவர்கள், அனுதாபம் காட்டக்கூடியவர்கள், நண்பர்களிடம் விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் எல்லாருமே இந்த ஆடி மாதத்து வருணன் என்ற சூரியனால் வந்தவர்கள். ஆடி மாதம் பல தோஷமான மாதம் என்பது எல்லோருக்கும் புரிய வேண்டிய ஒன்று. ஆடி அப்படின்னாலேவும் இது ஒரு பரிகாரமான மாதம்தான். புதுமண தம்பதிகளும் பிரிந்து இருக்க வேண்டிய மாதம். எந்த தம்பதியராக இருந்தாலும் பிரிந்து இருக்க வேண்டிய மாதம்தான் இந்த ஆடி மாதம். ஆடி என்பது ஒரு அசுரனின் பெயர். அந்த அசுரனின் பெயராலேயே ஆடி என்பது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு சமயம் பார்வதி தேவியார் சிவபெருமானை விட்டு விலகி இருந்தார். மனைவி என்று தனிமையில் தவித்து கொண்டிருந்த போது சிவபெருமானின் நிலை அறிந்த ஆடி என்ற இந்த அசுரன் ஒரு பாம்பு உருவம் கொண்டு உள்ளே சென்றான். சிவபெருமானுக்கு காவலாக இருந்த வீரர்களையும் உத்தாளங் சும என்ற பார்வதியின் தோழியையும் அவ்விடத்தை விட்டு விலகிச் செல்லுமாறு செய்தான். அதன் பின்னர் பார்வதி தேவியார் போல் தன் உருவத்தை மாற்றி சிவனோடு சேர்ந்தான். இதை உணர்ந்த சிவன் அவனுடன் சமரசம் செய்வது போல் அவனை கொன்றுவிட்டார். பின்னர் அவன் நினைவை போற்றும் பொருட்டு அவன் பெயராலேயே ஆடி என்ற தமிழ் மாதம் ஏற்பட்டது. என்றாலும் இந்த அசுரன் தவறான வழியில் சிவபெருமானை அடைய நினைந்ததால் இவன் பெயர் கொண்ட இந்த ஆடி மாதத்தில் புதுமண தம்பதியர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்ட இந்த மாதமாகும். எந்த தம்பதியர்களுமே இதை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஆகும். 12 மாதங்களில் ஆடி மாதம் மட்டுமே அசுரத்தன்மை கொண்ட ஒரு மாதமாகும். இந்த மாதத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் சற்று கடினம் உள்ளம் கொண்டவர்களாக, முரட்டு சுபாவம் உடையவர்களாக அதிக பிறக்க வாய்ப்புண்டு. இவர்கள் சித்திரையில் பிறப்பார்கள். இதை தவிர்ப்பதற்காகவே ஆடி மாதம் ஆகாதென ஜோதிட சாஸ்திரம் எந்த தம்பதியர்களுக்கும் ஆகாதென ஒதுக்கி வைத்திருக்கிறது. பழைய தம்பதியர்களுக்குமே இது பொருந்த வேண்டிய ஒன்று. ஆடி அமாவாசைக்கு பின்னர் எந்த காரியமும் ஆடி மாதத்தில் செய்யலாம். திருமணம் நடத்துவதில் தவறொன்றும் இல்லை. சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக வைத்து மாதத்தை கணக்கிடும் முறைப்படி ஆடி அமாவாசையோடு ஆடி மாதம் முடிவடைந்து விடுவதால் ஆடி அமாவாசைக்கு பின்னர் எந்த சுபகாரியமும் செய்யலாம் என்று சாஸ்திரம் சாதிக்கிறது. ஆடி என்ற அசுரனுடைய செயல் உலகத்துக்கு ஒரு பாடமாக உள்ளதால்
அவன் தீய வழியில் சிவபெருமானை அடைய நினைந்த காரணத்தினால் இந்த தீயவனுடைய பேராலேயே வருகின்ற இந்த ஆடி என்ற இந்த அசுரனுடைய பேரால் வருகின்ற இது தோஷமான ஒரு மாதமாகும். ஆகவே இந்த மாதத்தில் திருமணம் என்பதை பெரியவர்கள் நடத்தி வைக்க மாட்டார்கள். தம்பதியர்களை பிரித்து வைப்பார்கள். புதுமண தம்பதியர்களும் இல்லை, மொத்தமாகவே ஒரு தம்பதியர்கள் இந்த மாதத்தில் கூடினால் அவை பிறக்கும் குழந்தை முரட்டு சுபாவமாக பிறக்கும். சற்று கடின உள்ளம் கொண்டதாகவும் இருக்கும். அதிக வாய்ப்புண்டு. இதை தவிர்ப்பதற்காகவே ஆடி மாதம் ஆகாதென ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. புதுமண தம்பதியர்கள் மட்டுமல்ல, பழைய தம்பதிகளுமே இதை தவிர்த்தல் மிக மிக நல்லதுமாகவும், ஆடி மாதம் இறைவனுக்குரிய மாதமாகனால் அதை வழிபாட்டுக்கு உள்ள மாதமாக எடுத்துக்கொண்டு எல்லா ஆலயங்களிலும் வழிபாடுகள் நடத்தப்படுகின்றது. ஆகவே ஆடியை நாம் வழிபாட்டோடு சென்ற பொழுது அந்த வழிபாடு நமக்கு கை கொடுக்கும். ஆடி என்ற இந்த மாதத்தில் தோன்றிய இந்த அசுரனை நாம் நினைவிற்கொள்வோம். ஆடி நோன்பிருந்து ஆடியில் வருகின்ற தீவினையை அகற்றுவோம். எல்லோரும் ஆடியை போற்றி ஆடியை வணங்குவோம். நமஸ்காரம்.